சாய்ராம். சத்தியத்தின் நிழலில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் வாழ்க்கையின் நினைவுகள் என்ற புத்தகத்தை சாந்தி பிரியா எனும் திரு என்.ஆர். ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமாக தொகுத்து எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் அரசியல் பயணம். நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு அரசியல் ஆர்வம் தோன்றியது. அந்த காலத்தில் விடுதலை வீரரான பாலகங்காதர திலகர் நெருப்பு பொறி போன்ற சொற்பொழிவை தந்து மக்களிடையே தியாக உணர்வை கிளறுவார். அவர் தீவிரவாதி என்று கூறப்பட்டார். திரு லோகமானிய பாலகங்காதர திலகர் மூத்த காங்கிரஸ்காரர், விடுதலை போராட்ட வீரர், தேசியவாதி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. பல முறை சிறையில் வைக்கப்பட்டவர். 1907 நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அக்கட்சி மிதிவாதிகள், தீவிரவாதிகள் என இரு பிரிவுகளாக பிரிந்தது. திரு திலகரின் தலைமையில் உருவான தேச பற்றாளர்கள் தீவிர கருத்துடையவர்களாக அந்நிய ஆட்சியை எதிர்த்து தீவிரமாக செயல்பட்டனர். இதனால் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படியான பின்னணியை கொண்ட திரு லோகமானிய பாலகங்காதர திலகர் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளின் மனதில் ஒரு நாயகனாக உருவானார். திரு லோகமானிய பாலகங்காதர திலகரால் ஈர்க்கப்பட்ட பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அன்றைய காங்கிரஸ் கட்சியிலும் உறுப்பினராக இணைந்து கொண்டார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் 1914 சென்னை மாகாண கவுன்சிலில் சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர் நகரங்களின் பிரதிநிதியாக இருந்தார். வழக்கறிஞர் தொழிலில் நிறைய பணம் சம்பாதித்து 1915 சேலத்திலேயே இன்னொரு பெரிய பங்களா ஒன்றையும் வாங்கினார். ஆனால் அவர் வகித்து வந்திருந்த பதவிகளினால் எந்த விதமான ஆதாயங்களையும் அவர் பெறவில்லை என்பதினால் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருந்தார். 1920 திரு பாலகங்காதர திலகரின் மரணத்திற்கு பிறகு அன்னி பெசன்ட் அம்மையாருடைய செயல்பாடுகளினால் ஈர்க்கப்பட்ட பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அந்த அம்மையாரோடு பயணம் மேற்கொண்டு மெட்ராஸ் பிரசிடென்சி, அன்றைய தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை மேற்கொண்டார். இதன் மூலம் முதலில் இந்தியாவில் நேரடியான பொதுஜன சந்திப்பு, அதாவது மாஸ் கான்டாக்ட் புரோகிராம் என்ற சித்தாந்தத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் உருவாக்கினார். நம் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பல பெண்கள் ஈடுபட்டிருந்தாலும் அயர்லாந்து நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஆங்கிலேய பெண் அன்னி பெசன்ட் அம்மையாரின் பங்கு குறிப்பிடத்தக்கது. அவர்தான் 1893 சென்னை அடையாறில் தங்கி பிரம்மஞான சங்கத்தின் தலைமை நிலையத்தை நிறுவினார். இந்தியாவுக்கு சுய ஆட்சி வழங்க வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பிய முதல் ஆங்கிலேய பெண்மணி அன்னி பெசன்ட் அம்மையார் ஆவார். 1915 ஆங்கில அரசுக்கு எதிராக இவர் செயல்பட்டதினால் அவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு ஆங்கிலேய அரசு தடை விதித்தது. அவர்தான் நமது நாட்டுக்கான தேசிய கொடியை உருவாக்கினார். 1917 ஹோம் ரூல் இயக்கத்தின் போது டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் வடிவமைத்த தேசிய கொடி இன்றுள்ள நமது தேசிய கொடியிலிருந்து வேறுபட்டது. அந்த கொடியை தான் சிறை வைக்கப்பட்டிருந்த பங்களாவில் ஏற்றவும் செய்தார். எனினும் இந்திய சுயாட்சி இயக்கத்தை துவங்கி நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதை வலுப்பட செய்தார். 1917 இங்கிலாந்து நாட்டில் பொது தேர்தல் நடந்தபோது இந்தியாவிற்கு விடுதலை தர வேண்டும் என்ற கருத்தை புதியதாக எழ இருந்த ஆங்கிலேய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளுடன் மஞ்சேரி ராமா ஐயர் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் என்பவர்களை காங்கிரசின் தேசிய தலைமை அனுப்பி வைத்தபோது அதை தெரிந்து கொண்ட இந்தியாவில் ஆட்சி செய்து வந்திருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்களை கைது செய்து 15 நாட்கள் ஜிப்ரால்டர் என்னும் இடத்தில் இருந்த சிறையில் அடைத்தார்கள். அதனால் எல்லாம்
பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியின் மன வைராகியம் குறையவில்லை. இந்தியர்களின் விடுதலை இயக்கத்தின் தாக்கத்தினால் 1917 1922 வரை இந்தியாவிற்கான செயலாளராக இருந்த எட்வின் மான்டேகு மற்றும் 1916 1921 வரை இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்த லார்ட் செம்ஸ்ஃபோர்ட் ஆகிய இருவரும் ஒன்றிணைந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் நிர்வாகத்தில் இந்தியர்களின் பங்களிப்பை அதிகப்படுத்தவும் படிப்படியாக தன்னாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தவும் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் என்று அழைக்கப்பட்டன. அதன் விளைவாக 1919 புதிதாக அமைக்கப்பட்ட மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்த சபையின் அங்கத்தினராக பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1920 வரை அந்த பதவியில் இருந்தார். அவர் தேசிய காங்கிரஸ் உறுப்பினராகவும் இருந்ததினால் அந்த கட்சியின் தேசிய கருத்தை சீர்திருத்த சபை கூட்டத்தில் வெளிப்படுத்தி வரலானார். அதுவரை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சேலத்திலேயே தங்கியிருந்தாலும் அவ்வப்போது சென்னைக்கு சென்று முக்கியமான கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் பல மொழிகளை கற்றறிந்தவர். ஆகவே அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் கிரேக்க மற்றும் ரோமானிய நாட்டின் வரலாற்று பாடங்களை ஒரு பகுதி நேர ஆசிரியராக பணியாற்றி போதனை செய்யலானார். மான்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படும் முன் நடைபெற்ற சபை கூட்டங்களில் சென்னை மாகாண கவர்னரே கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வந்தார். ஆனால் ஒருமுறை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அந்த கூட்டத்தில் தலைமை தாங்கி தமிழிலேயே உரையாற்றி அனைவரையும் அதிர வைத்தார். அவர் ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளில் புலமை பெற்றவர் என்பதினால் அவரால் சபையின் விவாதங்களில் சரளமாக தனது கருத்தை எடுத்து உரைக்க முடிந்தது. அந்த காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சபைகளில் விவாதிக்கப்பட்ட விஷயங்களை பொதுவெளியில் கூற தடையில்லை என்றாலும் சபைகளில் விவாதிக்கப்பட்ட விஷயங்களை வெளியில் கூற மாட்டார்கள் என்பதினால் சபையில் நடைபெற்ற வாத விவாதங்களை குறித்து மக்களுக்கு தெரியாமலேயே இருந்தது. ஆனால் அந்த நிலையை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் அடியோடு மாற்றினார். சபைகளில் தாம் கலந்து கொண்ட விவாதங்களில் என்ன நடந்தது, விவாதிக்கப்பட்டவை என்னென்ன என்பதையெல்லாம் தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பொதுக்கூட்டம் வாயிலாக தெரியப்படுத்தி வந்தார். அவரது பேச்சு திறனையும் அறிவாற்றலையும் கண்டு வியந்த மக்கள் அவரை சேலத்திலும் சென்னையிலும் பல பொது கூட்டங்களிலும் பேச அழைத்தார்கள். அதே நேரத்தில் அவர் வழக்கறிஞர் தொழிலையும் விட்டுவிடாமல் அதிலும் பயணித்தார். இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் பொது வாழ்க்கை மிகவும் வேகமாக உச்ச சிகரத்தை நோக்கி பயணிக்கலாயிற்று. குடும்ப வாழ்க்கை. பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தெய்வ பக்தி மிக்கவர், ஆன்மீக உணர்வும் கொண்டவர் என்பதினால் தினமும் 3 வேளையும் சந்தியாவந்தனம் செய்வதுண்டு. தாயார் கூறியிருந்தபடி தினமும் துளசிக்கு தண்ணீர் ஊற்றுவார். லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பார். வாரங்களில் ஒரு நாள் பசுமாட்டு பூஜை செய்வார். வார இறுதியில் வீட்டின் அருகில் இருந்த லட்சுமி நாராயணன் ஆலயத்திற்கு சென்று பஜனை பாடல்கள் பாடுவார். இடையே சுரக்காய் சுவாமிகள் மற்றும் ஸ்ருங்கேரி ஸ்ரீ பாரதி சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து விட்டு வருவார். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் ஒரு பக்கத்தில் மக்களிடையே நல்ல பெயரும் புகழும் சம்பாதித்து வந்திருந்த வேளையில் 1890 திருமணமானது முதல் குடும்ப வாழ்க்கையிலும் தன்னை இணைத்து கொண்டு வாழ்ந்து வந்ததினால் காலப்போக்கில் அவருக்கும் சீதா லட்சுமிக்கும் 5 குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்களின் பெயர்கள் வெங்கட்ராமன், ராஜலட்சுமி, சாரதா, ஜெயராமன் மற்றும் சாவித்ரி என்பதாகும். இப்படியாக அவருக்கு 2 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் பிறந்தனர். 1916 வாக்கில் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் மகனான ஜெயராமன் மற்றும் மகள் சாவித்ரி என்பவர்களை தவிர மற்ற 3 பேருக்கும் திருமணமாகி இருந்தது.
பொது வாழ்க்கையில் பல்வேறு சங்கடங்களை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் சந்தித்து கொண்டிருந்தாலும் சொந்த வாழ்க்கையிலும் சில சோகங்களையும் துயரங்களையும் அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. அதில் முக்கியமானது 1917ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு சம்பவமாகும். இந்த புத்தகத்தின் தொடர்ச்சி நாம் அடுத்த பகுதியில் காணலாம். ஓம் சாய்ராம். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி की जय. श्री साईनाथ महाराज की जय.